சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 2000 தீபாவளி பரிசு வந்துவிட்டது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ரூபாய் 2000 வழங்கும் திட்டத்தில் அரசு உள்ளது. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எப்போது கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது. அந்த வகையில் ரேஷன் கார்டு மூலம் மலிவான விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. உணவு பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஆண்டு முதல் ரேஷன் கார்டு தொடர்பான பல புதிய விதிகளை அமல்படுத்துவதாக அறிவுறுத்தியுள்ளது. இந்த மாற்றங்கள் சாமானிய மக்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை அரசு அடிக்கடி மாற்றி வருகிறது. இந்த மாற்றங்கள் உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்று இங்கே பார்ப்போம். புதிய விதிகளின் கீழ் இப்போது ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசி மட்டுமல்லாமல் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவான விலையிலோ அல்லது இலவசமாக வாங்கலாம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் உள்ள பயனாளிகள் இலவச எரிவாயு சிலிண்டர்களின் பலனையும் பெறுவார்கள். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.